ஒரு டம்ளர் பச்சரிசி, ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வச்சு தாங்க இப்போ ஒரு ஸ்நாக் ரெசிபி இப்போ பார்க்க போகிறோம். அது ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இது வாங்க இது எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு டம்ளர் பச்சரிசியை 3 மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா 2 தடவை கழுவிட்டு இந்த மாதிரி 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா குலைவாக வேக வச்சுக்கோங்க. மசித்தோம்னா நல்லா மசிகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்து தோல் உரித்து வச்சுக்கோங்க. இப்போ ஊற வச்சுருந்த பச்சரிசியை இப்போ நம்ம அரைக்கணும். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ பச்சரிசியை தண்ணி எடுத்து வடிச்சிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக மாவாட்டம் இதை அரைச்சி வச்சுக்கோங்க. மாவு அரைச்சிட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு வெண்ணெய் மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்ச மாவு ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கையும் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்ச உருளைக்கிழங்க அரைச்ச மாவோட சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்த பிறகு ஒரு 10 மிளகு இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சமையல் சோடா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு நல்லா கலந்துட்டேன். இப்படி எடுத்து போட்டு பாருங்கள். இந்த மாதிரி போட வரணும். ரொம்ப தண்ணியாட்டம் நம்ம மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காய வச்சுருக்கேன். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நமக்கு தேவைப்பட்ட சைஸில் போண்டா சேர்த்து பொரித்து எடுத்துக்கோங்க. ஒரு சைடு வெந்தோடனே திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா 2 சைடு நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் எண்ணெயில் பொரிச்சிட்டு நான் காமிக்கிறேன். எல்லா மாவையும் நான் போண்டாவாக பொரி செஞ்சு முடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போ எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள். இது கூட சாஸ் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.